முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கருத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகிறாரோ அதை தவிர டெல்லி பிரதிகள் மற்ற கருத்துக்கள் சொல்வதற்கு இதுவரையிலும் வாய்ப்பில்லை. அதுதான் நடைமுறையாக தகுதி வாய்ந்த நபர் தகுதி இல்லை அப்படியே இல்லை அப்படியே அல்ல. ஒருவரை தேர்ந்தெடுத்த உடனேயே தகுதி இவருக்கு இருக்கிறதா இல்லை இதில் இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல இயலாது. தகுதி வாய்ந்தவர் எல்லா இடத்திலும் இருப்பார். அரசியல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியும் கிடையாது. இதை விட ஆற்றல் மிக்கவர்கள் நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க முன் வரதில்லை, அவ்வளவுதான். வேற யாரும் முன் வராதனாலதான் இவரை நியமிச்சாங்க. அப்படி இந்த கேள்வி சொன்னா இந்த கேள்விக்கு சிக்கல் பண்ணக்கூடாது. சிக்கல் இல்லை, நீ கேள்வி சிக்கலா இல்ல எத்தனையோ பேர் நம்ம நீங்க சொன்னீங்களே தகுதி உள்ளவர் தான் இருக்கணும்னு கேட்டீங்களா, அதுக்காக பதில் சொன்னதோட அதுக்கு எதுக்கு ஒப்பிடக்கூடாது. நான் என்ன ஒரு கருத்து சொன்னேன், இந்த கருத்துல இருந்து அவனை பிடிச்சி இப்படி ஜப்பாட்டு இழுக்கக்கூடாது. எப்படின்னா நீங்க எப்படின்னா நான் புலி தலை போடுறான்னா நீங்க வாழை பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி வேண்டியதில்லை. வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கால சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாவேக்கா செய்யறது குதிரை பேரம் தான் அப்படின்னு சொல்லி வாழ விஷயம் இல்ல நான் என்ன சொன்ன குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு அது செஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா என்ன நடந்ததுங்க? அங்க நடந்த நிகழ்ச்சி எப்படி அப்படியே ஒரு கவர்மெண்டே திருப்பி போட்டாங்களே இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஆகவே ஒரு இயக்கத்தை வளர்த்துகிற போது ஒரு இயக்கத்தில் இருக்கிற நல்ல நடைமுறையை பின்பற்றி மற்றவர்கள் வருவதை வரவேற்க வேண்டுமே தவிர வேறொன்றும் இல்லை. ஒன்று, இதே நிலையில தான் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது மதிமுகவில் இருக்கிற கம்பம் ராமகிருஷ்ணன் வந்தார், திமுக சேர்ந்தார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே அங்க போய் சேர்ந்தாரு. ரெண்டு பேரும் அப்ப 2 பேருக்கு டிஎம்கே சீட் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏன்னு கேள்வி பதில் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். நாளை என்ன வேற இல்லைங்க, வேற இல்ல தேர்தல் இல்ல பாருங்க இல்லைங்க. ஒரு இயக்கம் நல்ல முறையில் தன் பணியை ஆற்றுகிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகள் அமைய போகிறது என்று விரும்பினால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். இதுதான் அவருடைய ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை அவர்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு ராஜினாமா செய்கிறார். எங்களை பொறுத்தவரையும் 120 பேர் வேண்டும் என்றும் 120 பேர் இருக்காங்க. எங்களுக்கு ஷார்டேஜ் கீட்டேஜ் இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் குதிரை பேரம் என்பது இதெல்லாம் சொல்வதை போல வார்த்தை ஜாலங்களை தவிர யார் எதை வேண்டுமானாலும் விருப்பத்திற்கேற்ப நான் பண்ணலாம். நான் ராஜினாமா பண்ணிட்டு வரலையா 6 மாதத்துக்கு முன்னாலேயே எனக்கு தேவையில்லைன்ட்டு இதுல ஜாயின் பண்ண இன்னைக்கு மந்திரியா இருக்கேன். நான் கஷ்டப்படுகிற போது நான் என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை கைதூக்கி விட்டு இன்றைக்கு ஒரு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய வெற்றி தளபதி நம்முடைய தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. அதே போல அந்த 4 பேர் ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால இணைந்தவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுது இல்ல. நீங்க பொதுவா இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்ப சூழ்நிலைகள் அன்றைய சூழ்நிலை என்ன நடக்க போகுது என்று நீங்க பொறுத்து தான் பார்க்க வேண்டும். வருவாய்த்துறை வெள்ளை அறிக்கை வெளியிடு. வருவாய்த்துறை வெள்ளை அறிக்கை வேலை இல்லைங்க. சினிமா பாணியில தான் இருக்கு. வாணி சீனிவாசன் பதில் சொல்ல முடியாது. வாணி சீனிவாசன் எப்படி வேணாலும் சொல்லலாம் கருத்துக்கும். எனக்கு கருத்து சொல்லுவது வேறு, ஆனால் அதே நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தி சொல்வது வேறு. முதல்ல தெரிஞ்சுக்கணும். சினிமா பாணியில் என்ன இருக்குது? அவர் சொன்ன கருத்துல ஏதாவது முரண்பாடு எங்கேயும் கொடுத்தாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், என்னது நாட்டுக்கு செய்ய போகிறேன், என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்ல செய்கையெல்லாம் விடுங்க, செய்கை இவங்கெல்லாம் செய்யாத செய்ய, இவங்கெல்லாம் பண்ணாத செய்யும் கிடையாது. ஸ்பீக்கரையே அடிச்சு கீழே தள்ளிட்டு ரங்கநாதன் போய் சீட்லயே உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லலாமா? ஸ்பீக்கர் ஒரு எலெக்ஷன் நடத்துற ஸ்பீக்கரே கீழே தள்ளி விட்டுட்டு ரங்கநாதன் சீட்ல உட்காந்தாரு இல்லையா? அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாத்தான் இருந்தாங்க காங்கிரஸ்கார அன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன கதை சொல்றதுங்க? நான் கேட்டிருக்கேன். இருங்க ஐயா, இருங்க, நான் சொல்லி முடிக்காது ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க தந்தி இப்படி கேட்கறீங்க நல்லா பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க. நீங்க மம்பள கொண்டே விட்டாருங்க இல்லைங்க. இந்த பத்திரிக்கையில கேளுங்க, உங்க பத்திரிக்கைக்கு நல்ல பேர் வந்திருக்குது, புகழ்ந்திருக்காரு. நீ கேட்க மைக் கையில் வச்சிருக்கான்னு சொல்றேன், உஷாரா சொல்லுங்க. அவங்க உங்க தலைமையை பற்றி பாராட்டி இருக்காங்க. மொபீலின் ஸ்டாலின் சொல்றதெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும், நீ அசம்பிளிக்குலன்னு சொல்லியிருக்கணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் பேச வேணும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிரிப்பு போட்டு வந்தாங்க, கருப்பு பேட்ச் போட்டு வந்தாங்க இல்லையா? பேசினதுக்கு அப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தா பரவாயில்ல நினைப்பாங்க.
ரைட் இல்லையா? பேசுங்கன்னு சொன்னதே தப்பா போச்சுன்னு பயந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனா ஒரு ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதானே? இருங்க. சட்டமன்றம் என்பது அவர் சொன்னார், நான் எழுந்து சொன்னேன். நான் அவை முன்னவர் என்ற முறையில் முதலமைச்சர் அதான் சொன்னாங்க, ஸ்பீக்கர் அதான் சொன்னார். நீங்கள் இறுதி வரையில் இருங்க, இருந்து எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு பதில் சொல்கிறோம் சொன்னார்கள். இது சட்டமன்ற மரபில் எப்போதும் பாயிண்ட் ஆஃப் இருக்கும், அதில் குறைய கிடையாது. ஆனால் இதுவரை அந்த மரபுகள் எப்படி இருந்துச்சுன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தா பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, ஃப்ரீயா பேசுட்டாங்க. ஃப்ரீயா பேசுனாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே, பவர் நீ பவர் ஆயிட்டீங்க, ஆனா பவர் கட்டிங் இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்க இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஆட்சி போனதற்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. நம்மளுக்கு சொன்னாங்க, எங்க ஏப்பா அது ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் பகலி உங்களுக்கு பீஸ் கேரில திருடிட்டு போயிடுறாங்க, கட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா? திமுக ஆட்சியில அணில் கடித்து பீஸ் கேரில் போய் அதனாலதான் பவர் கட் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில எப்ப சொல்றது? இதெல்லாம் திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. இதுக்கு உங்களுக்கு அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை. நீங்க படிப்படியா நான் செய்யற சொல்லி முதல்ல சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ளரிக்கை விட்டுருக்கிறோம் நம்ம நிதிநிலையை. ஆகவே அவரு ஒன்றின் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிற போதே குறுப்பளவு ஓட்டக்கூடாது. எல்லாரும் இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கல? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சேன், ஏன் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க? ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தவர்களிடத்திலே கேள்வி கேட்பது சுலபம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் எந்த கேள்வி வேணும் கேட்கலாம். வெள்ளை அறிக்கைக்கான வேலை இல்லை அப்படின்னு வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் விட்டதில்லை. வருவாய்த்துறையை பொறுத்தவரை வெள்ளை அறிக்கை என்பதே நிதிநிலையின் அறிக்கைக்கு மட்டும்தான், நிதி நெருக்கடி நிதிநிலைக்கு மட்டும் துறைக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை அறிக்கை விடுவது பழக்கம். இருங்க அவர் சொல்லியிருக்க அந்த பவர் கட்டுக்காக கொடுக்கன்னு இருக்காரு. உன்னை எந்த கட்டும் எனக்கு இல்லை, அதனால நீங்க கேட்காதீங்க, நான் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறேன் உங்களோட ஹாப்பியா. அதனால வருவாய்த்துறைங்கிறது நல்ல முறையில செயல்படுத்தணும். என்ன பல திட்டங்களை கொண்டு வர கொண்டு வர போது உங்களுக்கு பார்த்தா அதே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு.